வணக்கம். இது சென்னை அடையார்ல நம்ம போட்டு குடுத்துருக்கிற ஒரு 10 கிலோவாட் ஹைப்ரிட் சிஸ்டம். இந்த பில்டிங் ஃபுல்லாவே டோட்டலா ஆட்டோமேஷன்ல தான் ஒர்க் ஆகிட்டுருக்கோம். இவங்களே ஒரு ஆர்க்கிடெக்ட் குரூப் தாங்க. அதனால் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே அவங்க போட்டு குடுத்துட்டாங்க. மாடியில இருக்கிற இடம் முழுமதியா ஸ்ட்ரக்சர் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான சோலார் பவர் முழுவதும் இதில் வருது. பீச் ஓரமாக இருக்கிறதுனால, பெசன்ட் நகர் அந்த பீச் ஓரமாக இருக்கிறதுனால நல்ல காற்று உண்டு. எதிர்காலத்தில் விண்டு மில் எதுனா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா, அதில் விண்டு மூலியமாகவும் நம்ம சோலார் பவர் ஜென்ரேட் பண்ணிக்கிற மாதிரி அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்து நம்ம ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இரவு நேரங்களில் சோலார் கிடைக்காத நேரங்களில் கொஞ்சம் விண்டு மூலிமா நம்ம பவர் ஜென்ரேஷன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதையும் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் தான் அந்த மாதிரியும் பண்ணியிருக்கோம். டாப் ஃப்ளோரில் பண்ணியிருக்கிறதுனால ஃபுல்லாக ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டமும் கொடுத்துருக்கோம். வாரத்துக்கு ஒரு முறை ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் ஆன் ஆகும். இந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் போடுறதுக்கு தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கணும். தண்ணி காவி படிஞ்ச தண்ணியாகவோ கரை படிக்கூடிய தண்ணியாக இருந்துச்சுன்னா பேனல் பூரா கரை படிஞ்சு போயிடும். அதுக்கு ஸ்ப்ரிங்க்லர் போடாமே இருக்கலாம். தண்ணி நல்லா தெளிவான தண்ணியாக இருக்கிறதுனால இந்த ஷீட்டு மேலாம் ஏறி மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அதனால் மழை பெஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. மற்ற நேரங்களில் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு 5 மினிட்ஸ் போதும். 5 நிமிஷத்தில் ஃபுல்லாக கழுவிடும். அந்த மாதிரி கழுவிட்டு வரும்போது ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒருக்க நீங்கள் பேனலை மேனுவலாக கொஞ்சம் நல்லா ரப் பண்ணி கழுவுனா போதும். மற்றபடி ரெகுலராகவே இது கழுவி விட்டுரும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே கீழே அவங்க பஃப் ஷீட்டு போட்டு ஷீட் போட்டுட்டாங்க. அதனால் அதில் நம்ம வெல்டு பண்ணவோ ஸ்க்ரூ பண்ணவோ முடியல. அதனால் அங்கே அவங்க ஆர்கிடெக்டாக இருக்கிறதுனால அவங்களோட ஐடியா படி அவங்களுடைய ஃபேப்ரிகேட்டர்ஸு இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம பேனல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த பேனல் மொத்தம் ஒரு 10 கிலோவாட் நம்ம பண்ணியிருக்கோம். கிடைக்கக்கூடிய இடங்களில் எல்லா இடத்துலையுமே சோலார் பேனல் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோலார் பேனல் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இவங்களுக்கு 10 கிலோவாட் பேட்டரியும் கொடுத்துருக்கோம். லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி 10 கிலோவாட்டு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அப்போ கண்டினியூஸாக ஈவன் டே டைமில் மல்டிபிள் டைம் பவர் கட் வந்தால் கூட இவங்களுடைய பவர் ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படாது. அந்த அளவுக்கு தான் நம்ம இந்த சிஸ்டத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் இவங்களுக்கு சேஃப்டிக்கு நம்ம போகும்போது இஎஸ்சி மாடல்னு பேர். இந்த லைட்னிங் அரெஸ்ட்டு கிட்டத்தட்ட 1 லேக் வோல்ட் வரைக்கும் வந்தால் கூட நம்ம கடற்கரை பகுதியாக இருக்கிறதுனால சில நேரங்களில் அதிகமான பவர் உள்ள மின்னல் வந்தால் கூட நம்முடைய சோலார் பேனலை பாதிக்காமல் இருக்கிறபடி இந்த ஹெவியான ஒரு லைட்னிங் அரெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். லைட்னிங் அரெஸ்ட்டு கொடுக்கும்போது அதுக்குன்னே தனியாக ஒரு 50 ஸ்கொயர் எம்எம் வயர் போட்டு நேராக கொண்டு போய் எர்த்து டெடிக்கேட்டடாக கொடுத்துட்றோம். அந்த மாதிரி ஒரு சேஃப்டியும் பண்ணியிருக்கோம். சோலார் பேனல்களுக்குன்னு தனியாக ஒரு எர்த்து கொடுத்துருக்கோம். அதேமாரி சோலார் பேனல்லேருந்து நேராக டிசி டிபிக்கு போய் அதில் இருக்கிற சர்ஜ் ப்ரொடெக்டரோட கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் நேராக கீழே எர்த்துக்கு போயிடும். அதுக்கு தேவையான வசதிகளையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். இன்வெர்ட்டருக்கு தனியாகவே ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு எர்த்து கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் ஏசிடிபியில் இன்வெர்ட்டருக்கு உள்ளே போகிறதுக்கு பில்டிங்கோட எர்த்து ஒன்று போகுது. அப்போ அந்த டோட்டலாக இந்த சிஸ்டம் ஃபுல்லாக எந்த லீக்கேஜும் இல்லாத அளவுக்கு நம்ம எல்லா விதத்துலேயும் ஒரு 4 டைப்பு எர்த்து கொடுத்துருக்கோம். அது மாதிரி டிசிடிபி ஏசிடிபியில் சர்ஜ் ப்ரொடெக்டர்னு இருக்கும். அந்த சர்ஜ் ப்ரொடெக்டரில் சப்போஸ் டிரான்ஸ்ஃபார்மர் சைடில் இருந்து ஏதாவது ஹை வோல்டேஜ் வந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏசி சைடில் ஒரு சர்ஜ் ப்ரொடெக்டர் இருக்கும். அதே மாதிரி டிசி சைடில் மின்னல் அதிகமாக அடித்து அதனால் ஹை வோல்டேஜ் வந்துச்சுன்னா அது சிஸ்டம் எதுவும் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு டிசி சைடில் ஒரு சர்ஜ் ப்ரொடெக்டர் இருக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான சேஃப்டியோடு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அது மாதிரி பேட்ரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு ஐசோலேட்ரு டிசி ஐசோலேட்ரு 125 ஆம்பியர் இருக்கும். அது எதுவும் நமக்கு ஓவர்லோட் ஆகி ட்ரிப் ஆகாத அளவுக்கு அதுக்கு ஒரு சர்ஜ் ப்ரொடெக்டரு ப்ளஸ்ஸு டிசி பிரேக்கர் ஐசோலேட்டர் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சிஸ்டம் டிசைனிங் பண்ணும்போது ஏ டு செட் எல்லாமே நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு பண்ணிடுறோம். இப்போ இங்கே நீங்கள் பார்க்குற இன்வெர்ட்டர் ஒரு 10 இயர்ஸ் வாரண்ட்டியோடு வருது. அதே மாதிரி பேட்ரிஸும் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியும் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா சர்வீஸ் வாரண்ட்டியும், அப்போ அது ஒரு 10 இயர்ஸ் வாரண்ட்டியோடு வருது. இந்த மாதிரி வரும்போது நமக்கு மினிமம் சிஸ்டம் ரன்னிங் பீரியட் ஒரு 10 இயர்ஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த இன்வெர்ட்டராக இருக்கட்டும் இல்லை பேட்டரியாக இருக்கட்டும் சர்வீஸ் பண்ணக்கூடியது தான். 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றுமே வேலை செய்யாது அப்படின்னு கிடையாது.
டிசைன் லைஃப்னு சொல்லுவாங்க. இந்த இன்வெர்ட்டர்லாம் 25 இயர்ஸ் வேலை செய்கிற மாதிரி டிசைன் லைஃப் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தான் அந்த பேட்டரியும். ஆனால் அந்த பேட்டரியோட எஃபிஷியன்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எவ்வளோ தான் குறைஞ்சாலும் லெட் ஆசிட் பேட்டரி அளவுக்கு பெரிய அளவில் எஃபிஷியன்சி குறையாது. அதனால் இப்போ இருக்கிற இந்த லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி டைப்புக்கு நம்ம எல்லாருமே போயிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஃபயர் ஹசார்ட் தடுக்கிறதுக்கு நல்ல வென்டிலேஷனாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வச்சுட்டிங்கன்னா போதும். ஒரு பேட்டரி 2 பேட்டரியில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது. ஒரு 50 பேட்டரி 100 பேட்டரி அந்த மாதிரி ஹை வோல்டேஜ் பேட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க, மெகாவாட் பேட்டரின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கும்போது அதுக்கு தனியாக ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கூலிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க. இப்போ நல்ல வென்டிலேஷன் இருந்துச்சுன்னா ஒரு 25லேருந்து 30 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆனிச்சுன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு 25 டிகிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே கம்ப்ளீட்டாக அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டாப்பாக இருக்கும். டீக்ரேடேஷன் குறையும். அதனால் பேட்டரி நீங்கள் வைக்கும்போது அந்த இடத்த நல்லா வென்டிலேஷனாக இருக்கிற மாதிரி பார்த்துருங்க. சிஸ்டம் பிளானிங் பண்ணும்போது முன்னாடியே பிளானிங் பண்ணிடுங்க. இப்போ இது மாதிரி நம்ம பஃப் ஷீட் போடுறதுக்கு முன்னாடியே இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஸ்ட்ராங்காக பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம முன்னாடியே காலை வந்து மேலே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ரூஃபோட ஸ்ட்ரக்சர்லேயே பண்ணலாம். இப்போ ரூஃபிங் ஷீட் போடுறீங்கன்னா அந்த ரூஃபிங் ஷீட்டோட பர்லின்லேயோ இல்லை அதோட ராஃப்டர்லேயோ மெயினாக நம்ம வந்து எலிவேட் பண்ணி கொண்டு வரும்போது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா விண்டி பிளேசஸில் நம்ம இருக்கும்போது இன்னும் கூட ஸ்ட்ராங்காக நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி போட்டோம்னா ரொம்ப நல்லது. அது மாதிரி ஆன்டி கரோஷன் பெயிண்ட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கையோ 2 வருஷத்துக்கு ஒருக்கையோ என்ன விதமான மெட்டீரியல் போட்டாலும் நீ பண்ணிக்கிறது அதோட லைஃப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் ஏதாவது கரோஷன் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம போட்டிருக்கிறது கேல்வா லூம் ஷீட் தான் போட்டிருக்கோம். இந்த கேல்வா லூம் ஷீட்ஸ் வந்து ஒரு 5 இயர்ஸ் இல்லை 6 இயர்ஸ்க்கு அப்புறம் லைட்டாக துரு பிடிக்கிறத நீங்கள் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு மேலே நீங்கள் இந்த ஒயிட் கலர் வால் பெயிண்ட்டே நீங்கள் அடிக்கலாம். சாதாரண வாட்டர் மிக்ஸ் அடிக்கக்கூடிய பெயிண்ட்டு அந்த மாதிரி பெயிண்ட்டை அடித்தாலே ரொம்ப நல்லா பிடிக்குது. அது இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு லைஃப் கொடுக்கும். அந்த ரஸ்ட் ப்ரூஃபாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம், தண்ணி நிற்கிது, அந்த மாதிரி இடத்துலலாம் ரஸ்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல சீக்கிரமாக 0.4 mm தான் அந்த ஷீட்டோட திக்னஸ். அதில் நம்ம கொடுத்து வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும். நாங்கள் பெரும்பாலான இடங்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஷீட்டுக்கு கீழே இருக்கிற அந்த பர்லினில் பண்ணுவோம். இப்போ நம்ம பஃப் ரூஃபிங் போட்டுறோம் அப்படின்னா நான் ஒரு 12 mm ராடை வந்து ட்ரில் பண்ணி கீழே இருக்க பர்லினில் வச்சு வெல்டு பண்ணிவிட்டு பஃப்புக்கு மேலே வெளியில் கொண்டு வந்து அதில் வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணுவோம். அப்போ எவ்வளோ பெரிய காற்று வந்தாலும் டோட்டல் பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரில் போய் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ நமக்கு இன்னும் சேஃபாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ மெயின்டெனன்ஸுங்கிறது நம்முடைய வீட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான். ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒருக்கா நம்ம பெயிண்ட் மாற்றுறோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒருக்கையாவது இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒருக்க நம்ம பொங்கல் டைமில் அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வந்து நல்லா இருக்கா, எப்படி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு லைட்டாக செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இது லைஃப் டைம் அசெட். இது ஒரு வீடு கட்டி எப்படி நம்ம ஒரு 25 வருஷத்துக்கு பிளான் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு சோலார் பவர் ஜென்ரேஷன் சிஸ்டமும் 25 வருஷத்துக்கு பிளான் பண்ணுறோம். இப்போ இவங்க போட்டிருக்க முதலீடு பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷத்துலேயே அவங்களுக்குரிய அந்த முதலீடை எடுத்துருவாங்க, பேட்ரி எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறதுனால. அதனால் இது மாதிரி சோலார் சிஸ்டம் பெரிய அளவில் பெரிய வீடுகளுக்கு போடும்போது லிஃப்ட்டு, மல்டிபிள் ஏசி அது மாதிரி போடும்போது நீங்கள் ஹைப்ரிட் சிஸ்டம் ப்ரிஃபர் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.